காதல் கலை பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி. கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நாம இப்ப பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்குங்க. நான் கணவன் மனைவின்னு பேசுவேன். ஆனா இந்த சப்ஜெக்ட் கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. அம்மாவுக்கும் பையனுக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும், அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சைக்காலஜி பத்தி பேச போறேங்க. அது கணவன் மனைவின்னு பேசினா ஜாலியா இருக்கு, அதுக்காக அந்த டாபிக் எடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, கணவன் மனைவிக்கு ஏன் தெரியுமா ஒற்றுமை இல்லாமயே இருக்குது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம். அது காரணம் என்னன்னா, பெண்களின் இயல்பே வேற, ஆண்களின் இயல்பே வேற. பெண்களின் உலகமே வேற, ஆண்களின் உலகமே வேற. பெண்கள் வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க, ஆண்கள் வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க. பெண்களின் குண அதிசயங்களே வேற, ஆண்களின் குண அதிசயமே வேற. பெண்கள் வேற ஜந்து, ஆண்கள் வேற ஜந்து. இந்த ரெண்டு ஜந்து ஒன்னா இருந்தா அப்படித்தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தெருவிலே நடக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு தெருவிலே நடக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு குட்டி நாய் அழகா இருக்குது. குட்டி நாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல போய், ஐயோ என் செல்லம், ஸ்வீட் செல்லம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கொஞ்சிட்டு போவீங்களா? அடுத்த நாள் அதே தெருவில் போறீங்க. சும்மா ஒரு அடிக்கு ஒரு நாய் இருக்கு, ரொம்ப அழகாவும் இல்ல அசிங்கமாவும் இல்ல, ஒரு நாய் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நேத்து கொஞ்ச மாதிரி ஸ்வீட் செல்லம் கொஞ்ச மாட்டீங்க, பார்த்துட்டு பேசாம போயிருவீங்களா? மூணாவது நாள் அதே தெருவில் போறீங்க. இவ்வளவு பெரிய நாய் நிக்குது, நாக்கு தொங்க போட்டு அப்படிங்குது. என்ன பண்ணுவீங்க? அதுகிட்ட போயிட்டு, என் ஸ்வீட் செல்லம் உனக்கு எவ்வளவு பெரிய நாக்கு பாரு, பல்ல எப்படி இருக்கு பாருன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க. என்ன பண்ணுவோம்? பயந்து அப்படியே சுத்தி அப்படி போயிருவோமா? புரிஞ்சுக்குங்க, அந்த நாயை நம்ம மாத்தல, நாம தானே மாறிக்கிட்டோம். அடுத்த நாள் அதே தெருவில் போறீங்க, ஒரு பாம்பு வருது. இப்போ முதல் தடவை கொஞ்சனீங்க, ரெண்டாவது தடவை பார்த்துட்டு பார்க்காம போனீங்க, மூணாவது தடவை சுத்தி போனீங்க. இப்ப பாம்பு வரும்பொழுது இந்த 3 விதம் நடந்துக்கலையா? நாலாவது புதுசா என்ன பண்றீங்க? 4 ஸ்டெப் பின்னால போய் நிக்கிறீங்க. பாம்பு ஊர்ந்து போனோன்னு, ஐயோ எவ்வளவு தொண்டி பாம்பு அப்படின்ட்டு நடந்து போறீங்களா? இது புதுசா இருக்கா உங்களோட பிஹேவியர்? அடுத்த நாள் அதே தெருவில் போறீங்க, ஒரு சிங்கம் நிக்குது. அதுகிட்ட போயிட்டு, என் செல்ல சிங்கம் உனக்கு பிடரி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கொஞ்சிட்டா இருப்ப பக்கத்துல போய். இல்ல பார்த்துட்டு பார்க்காம பேசாம போவோமா? இல்ல 4 ஸ்டெப் பின்னால போவோமா? இல்ல அப்படி பயந்து இப்படி போவோமா? புதுசா ஒரு ஆக்ஷன். என்னது? பிச்சு புடுங்கிட்டு ஓடுவோம், பிள்ளங்கால் பெடல் அடிக்கிற அளவுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுமா புரிஞ்சிருச்சு? இந்நேரம் புரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எதுகளும் மாறாதுங்க, அதுகெல்லாம் மாறாதுங்க, நம்ம தான் மாறிக்கணும். எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம தான் கத்துக்கணும். அதுக்கு அப்படித்தான் இருக்குங்க. இதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங். புரிஞ்சுக்கங்க, அவங்கவங்க மாதிரிதான் இருப்பாங்க, அவங்கள மாத்த முடியாது, நம்ம மாறிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை. அதாவது என்னன்னா, ஒரு பெண் மாதிரி தாங்க இருப்பாங்க, அவங்கள ஆண் மாதிரி மாத்த முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஆண் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள பெண்ணா மாத்த முடியாது. எங்க ஒரு சண்டை வருதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ஒரு ஆணை என்ன மாதிரி நீயே இருக்க மாட்டேங்கிற, இரு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா? அங்கதான் முரண்பாடு. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும், ஏய் நீ ஒழுங்கா என்ன மாதிரி இருன்னு சொல்லி இழுக்கும் பொழுது அங்க மட்டும்தான் சண்டை வரும். அவங்க மாதிரி இருந்து நீங்க உங்களை மாதிரி இருந்தா உலகத்தில் யாருக்குமே சண்டை வரவே வராது, ஒற்றுமையாக மட்டும்தான் இருப்போம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மொத்தம் 50 வித்தியாசம் இருக்கு. உலகத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வர சண்டைக்கு அடிப்படை காரணம் 50. உடலில் வரும் நோய்க்கு காரணம் 5, சண்டை காரணம் 50. இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் இந்த 50 காரணத்தையும் பார்க்க போறேங்க. ரொம்ப சிம்பிள், 1 hour இருந்தா போதும். 50 காரணத்தை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கணவனை வீட்டுக்கு போனீங்கன்னா, சி இது புரியாம தான் சண்டை போட்டமான் இருக்கும். சரிங்களா? இந்த 50 காரணத்தை நான் ஒவ்வொன்னா சொல்றேன், இல்ல கவனமா கேளுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா,
ஒரு ஆண் தன் மனதில் ஒரு குழப்பம் வந்தா எப்படி தெரியுமா தீர்த்துக்குவாரு? தனியா உட்கார்ந்து ரொம்ப நேரமா யோசிச்சாருன்னா அவருக்கு அவரோட மனக்குழப்பம் தீர்ந்து போயிடும். இது ஆண்களின் உலகம். சரிங்களா? பெண்களுக்கு ஒரு மனக்குழப்பம் வந்தா எப்படி தீர்த்துக்குவாங்கன்னா, இந்த ஆண்கள் மாதிரி தனியா உட்கார்ந்து டொய்யும் யோசிச்சாலாம் தீராது. பெண்கள் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க. இது அப்படி, அது அப்படி, இது இப்படி, இது இப்படி இப்படின்னு பேசி 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 தீர்ந்து போயிடும். புரிஞ்சுக்குங்க. ஆண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா தனியா உட்கார்ந்து டொய்யும் யோசிச்சாருன்னா தீரும். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா, நல்லா கேட்டுக்குங்க, யாருக்கையாவது பேசணும், இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு பேசினா தீர்ந்து போயிடும். ரெண்டு பேரும் வேற வேற உலகம் தானே, வேற வேற பிஹேவியர் தானே. இது புரியாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எங்க ஒற்றுமை இல்லாம போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கணவன் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதுல ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த 10 பேர்த்துல 5 பேர் வந்து, சார் நாளைக்கு நாங்க 5 பேர் வரமாட்டோம், எனக்கு 4 நாள் லீவ் வேணும் அர்ஜென்ட் அப்படின்னு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, 5 பேர் வரலையா, மண்டல ஒரே குழப்பமாயிருமா? இப்ப என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்துட்டு ஒரே குழப்பமா இருக்குமா? நாளைக்கு 5 பேர் வரலன்னா எப்படி சரக்கு சப்ளை பண்றது யோசிப்பீங்களா? வீட்டுக்கு வந்து இந்த கணவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? டிவி பாக்குற மாதிரி நடிப்பாரு. நல்லா கேட்டுக்குங்க. டிவி பாக்குற மாதிரி நடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், நாளைக்கு எப்படி கம்பெனி யோசிப்பாரா? இது இவர் யோசி முடிச்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. நல்லா கேளுங்க. இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணிட்டே பாப்பாங்க, இவர் என்னமோ யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவாங்க. எல்லா மனைவிக்கு என்னன்னா, தன் கணவன் யோசிச்சா என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சே ஆகணும், இல்ல மண்டை வெடிச்சிடும். பக்கத்துல வந்து டீ பாயை சரி பண்ற மாதிரி, எங்க என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு என்னங்க அப்படிம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கணவனும் ஒரே மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லையே சும்மா அப்படிம்பாங்க. இந்த மனைவி நம்மள மாதிரி போயிருவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இல்ல அவர் என்னமோ யோசிக்கிறாருன்னு மறுபடியும் பக்கத்துல வந்து, ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க அப்படிம்பாரு. எல்லா ஆண்களும் மறுபடியும் பொய் சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு. ஏங்க யோசிக்கும் போது மூஞ்சியை பார்த்தா தெரியுமா தெரியாதா? மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு ஆம்பளை யோசிக்கும் போது மூஞ்சி காட்டி கொடுத்துருங்க, இந்த பெண்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆம்பளைங்க ரொம்ப புத்திசாலி மாதிரி ஒண்ணும் இல்லையே அப்படிம்பாங்க. அப்பதாங்க கோவம் வரும் அந்த பொண்ணுக்கு. பாரு என்னமோ யோசிக்குது, நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்குது, நம்ம மட்டும் ஓட்டாய வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறோம், இதுக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்றது இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது சண்டை. ஒரு விஷயம் சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் சொந்தமா யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டா எல்லாரும் ஒண்ணுமில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஆண்கள் சொந்தமா யோசிக்கும் பொழுது குறுக்க யாராவது பேசி அவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணா, ஸ்பெண்ட் பண்ணா, அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, ஸ்பான்டேனியஸ், அந்த தொடர்ச்சி விட்டுரும். இதுக்கு பயந்துட்டு தான் ஒண்ணுமில்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஆண் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் முழுசா கவனிக்க முடியும். ஆனால் ஒரு பெண் ஒரே நேரத்தில் 16 விஷயத்தை முழுசா கவனிக்க முடியும். கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஒரு ஆண் டீ பார்த்துட்டு இருக்காரு, மனைவி என்னங்க அப்படின்னா போதும் திரும்பிடுவாரு, சொல்லுமா அப்படி பாப்பாரு. அந்த 2 நிமிஷத்துல டிவியில வந்த டயலாக் இந்த ஆம்பளைக்கு தெரியாது. ஏன்னா ஒன்னு டிவி பார்ப்பாரு, இல்ல உங்ககிட்ட பேசுவாரு. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. டிவி பார்க்கும்போது கூப்பிடுங்க, ஏமா அந்த பனியன் எங்க வச்ச அப்படி கேட்டு பாருங்க, கண்ணு திரும்பாது, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ட்ராக். செகண்ட் ட்ராக் ஓபன் பண்ணுவாங்க. அந்த பச்சை பீரோல 3வது ரேக்ல என் புடவை கீழ் இருக்கு, இது தனி ட்ராக். அட் அ டைம்ல 2 ட்ராக் 3 ட்ராக் அப் டு 16 ட்ராக் வரை கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பெண் சமையலும் பண்ணிட்டு இயர்போன்ல அவங்க அம்மாக்கு ஊர்லயும் பேசிட்டு பக்கத்து வீட்டு ரேடியோல எஃப்எம் பாட்டமும் கேட்டு 3rd ட்ராக், இவங்க வீட்டு டிவியில சீரியலையும் பார்த்துட்டு 4th ட்ராக், குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது 5th ட்ராக், கணவன் கிட்ட வம்பெடுத்துட்டு மாமியாட்ட சண்டை போட்டிருப்பாங்க. எந்த ஆம்பளையாலும் முடியாது. புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணுடைய இயல்பு என்னன்னா, ஒரே நேரத்தில்
பல விஷயங்களை அட் அ டைம்ல முழுசா கவனிக்க முடியும். இந்த கெப்பாசிட்டி உலகத்தில் எந்த ஆம்பளைக்கு கிடையாது. அதனால இந்த ஆண்கள் யோசிக்கும் போது ஏன் டென்ஷன் ஆயிடுறாங்கன்னா, நீங்க கேட்கும் பொழுது உங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க யோசிக்க முடியாது. இன்னொன்னு சொன்னா அது தீர்வு கிடைக்காதுங்க. அதனால ஆண்களின் உலகம் அவ்வளவுதான். அதனால புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து கேட்டுக்குங்க. பெண்கள் ரிக்வெஸ்ட் பண்றேன், ஆண்கள் யோசிக்கும் பொழுது நீங்க பக்கத்துல போய் என்னங்க யோசிக்கணும்னு கேட்டு அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு, பெண்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் வேற ஒரு டிக்ஷனரி இருக்கு. நான் கடைசியா காமிக்கிறேன். அந்த டிக்ஷனரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா இது இருக்கும்? ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட போய் அவர் சொந்தமா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்டு அவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய அர்த்தம் இருக்கு. பிளீஸ், நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன், அது ஆபீஸ் விஷயம், உனக்கு தேவையில்லாது, உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து என்ன தனியா விட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் யோசிக்கணும், பிளீஸ் என்ன தனியா விடு அப்படின்னு கதறாருன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய லாங் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே வார்த்தையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அதனால பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் சொல்றேன், தயவு செய்து ஆண்கள் யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார்னா நீங்க ரொம்ப குழம்பி போய் டென்ஷன் ஆகி கோவப்படாதீங்க. ஆண்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, அவர் பக்கத்திலேயே போகாதீங்க, சுத்தி சுத்தி வாங்க, ஆனா பேசாதீங்க. உடனே கேட்பீங்க எப்ப பேசலான்னு. ஒண்ணு இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. யோசிக்கும் போது பேச மாட்டாங்க, யோசிச்சு முடிவெடுத்த உடனே அடுத்த செகண்ட் மனைவிட்டு தான் பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவர் யோசிக்கும் போது சுத்தி சுத்தி வாங்க, அங்கே இங்கே போயிட்டு இருங்க, உங்களை பார்க்கவே மாட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்கள் பல பேர் டிவி பார்க்கிற மாதிரி எந்த உட்கார்ந்து இருக்காங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெளியிருந்து பாக்குறதுக்கு டிவி பார்க்கிற மாதிரி இருந்தா யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி நடிச்சிட்டு இருப்பாங்க, பேப்பர் படிக்கணும் நடிச்சிட்டு இருப்பாங்க, உள்ள ஓடிட்டு இருக்கும் யோசனை. ஆண்கள் எப்பவுமே கோகல் இருப்பாங்க, ஒரு கோகை, அந்த கோகை தான் இந்த மண்டை, புரிஞ்சுக்குங்க. அதனால பெண்கள் ஆண்கள் யோசிக்கும் பொழுது ஒண்ணு கேட்காதீங்க, உங்க வேலையை பாருங்க. அவங்க யோசிச்சு முடிச்ச உடனே அவங்களா வாயை திறந்து கேட்பாங்க, ஏமா நீ எங்க இருக்கேன்னு. அது வரைக்கும் கண்ணே தெரியாது அதுகளுக்கு, ஆனா எங்க இருக்கேம்பாங்க. அவங்க எப்ப உங்ககிட்ட பேசுறாங்களோ அப்ப யோசிச்சு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா. உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, யோசிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, யோசிச்சு முடிச்ச உடனே உண்மை சொல்லுவாங்க. இப்ப நீங்க அவரை கூப்பிட்டார் இல்லையா, அப்ப போய் எங்க 2 மணி நேரமா பார்த்துட்டு இருந்தேன், என்னமோ யோசிச்சுட்டே இருந்தீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யோசிச்சு முடிச்சிட்டாரா? இப்போ உண்மை சொல்லுவாரு, என்ன யோசிச்சு முடிச்சாச்சு. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு? உண்மைய 2 வரியில திருக்குறள் மாதிரி சொல்லுவாரு. ஒண்ணு இல்லம்மா, ஆபீஸ்ல 5 பேர் லீவ் போடுறேன்னு சொன்னாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஆண்கள் உண்மையை தாங்க சொல்லுவாங்க. எந்த பெண்ணும் நம்பவே மாட்டாங்க, இல்ல வேற என்னமோ இருக்குது, 2 மணி நேரம் யோசிச்சுட்டு ஆபீஸ் 5 பேருன்னு லீவுன்னு பொய்யா சொல்றேன், இரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஆண்கள் எப்பவுமே சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வீட்டுல ஒற்றுமை இருக்குமா இல்லையா? அவன் கேரக்டர் புரிஞ்சு ஒழுங்கா நடந்துகிட்டா 2 பேத்துக்கும் கோபம், டென்ஷன், பயம் இல்ல இல்ல. இது ஆண்கள் உலகம், சரிங்களா? அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களுக்கு வீட்டுல யோசிக்கும் போது அவங்கள தனியா விடுங்க, அப்பதான் அவங்க யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வருவாங்க. இல்லைன்னா எங்கெங்க போய் யோசிப்பாங்க? அவங்க யோசிச்சு பாருங்க, வீடுதான் இருக்கு, அங்கதான் வந்து யோசிப்பாங்க. இது ஆண்கள். அடுத்து பெண்களுக்கு வர, பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா என்ன பண்ணா சரி பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த ஆண்கள் மாதிரி டொய்யின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார்கிட்டயாவது பேசணும். அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆயிருச்சுன்னா ஹஸ்பண்ட் தான் வேணும். அவர் உட்கார வச்சு இப்படியாச்சு 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 அப்படியாச்சு இப்படியாச்சு 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 அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. ஆண்கள் எப்படி சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்களோ பெண்கள் சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி பேசுவாங்க. இந்த ஆண்கள் உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கணும். 1.5 மணி நேரம் குட்டி பிரச்சனை 1.5 மணி நேரம் பேசுவாங்க, ஆண்கள் உட்கார்ந்து கேட்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? மனைவி 1.5 மணி நேரம் பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்றது. நீ சொன்ன பிரச்சனைக்கு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணா நல்லது, இப்படி பண்ணா நல்லது. ஹலோ, எந்த ஆம்பளையாவது உங்க மனைவி உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது அவங்க மூஞ்சியை பார்த்திருக்கீங்களா?
அந்த மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும்? யோ, உன்னை யாரு இப்ப ஐடியா சொல்லலாம்? பேசுறத கேட்டா போதும். புரிச்சுக்குங்க. பெண்கள் எப்பொழுதுமே ஆண்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்றது ஐடியா கேட்கறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியாத ஐடியாவா? பெண்களுக்கு ஆண்கள் தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசுறது பிடிக்குங்க. சோ இவங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக 4 பிரச்சனை தூக்கிட்டு ஓடி வராங்க. சோ புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு மனைவியும் தன் கணவன் கிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு பிரச்சனையை சொல்றதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனைவியும் தன் கணவனை புத்திசாலி நினைச்சதே கிடையாது. நீங்க தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய புத்திசாலி மாதிரி. அவங்க நினைச்சு கூட பார்த்ததில்லை உங்களை. சோ அதனால பெண்கள் ஆண்கள் கிட்ட பிரச்சனையை பத்தி நிறைய பேசும்போது எப்படி தெரியுமா கேட்டா அவங்களுக்கு பிடிக்கும்? ஐடியாவே கொடுக்காம ரியாக்ஷன் கொடுத்தா பிடிக்கும். பாருங்க, கேட்கும்போது அவங்க 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. நோ ஐடியா, நோ குறுக்க பேசிங். சரியா? ஜஸ்ட் பாருங்க ரியாக்ஷனிங். பாருங்க, ஓ ஆடா அப்படியா, ஆடா ஓஹோ அப்படி போட்டு ரியாக்ஷன் கொடுத்து பாருங்க. சந்தோஷமா இருப்பாங்க அவங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் புருஷன் ரொம்ப நல்லா வரும்பாங்க. ஐடியா கொடுத்தா கோவம் வரும் அவங்களுக்கு. சோ புரிஞ்சுக்குங்க. பெண்கள் பேசும் பொழுது ஆண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க சந்தோஷம் கிடைக்குது. ஆண்கள் தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னா, அப்ப பெண்கள் பேசும்போது நிம்மதி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறத ஜஸ்ட் கேளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இங்க பாருங்க, அவங்க பேசும்போது நல்லா கவனிச்சு கேட்கணும். நீங்க பேசும்போது செல்போன் நோண்டிங்கன்னா கோவம் வரும். அவங்க பேசிட்டு இருப்பாங்க, சொல்லு 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 அப்படின்னு செல்போன் பேசி செம கோவம் வரும். இங்க கேட்கறே செல்போன் நோன்றியாமாங்க. அப்புறம் பேசும்போது டிவி பார்க்க கூடாது, பேப்பர் படிக்க கூடாது, அவங்கள மட்டும்தான் பார்க்கணும். இவருங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு செல்போன்ல 1 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் வரும், அது தொடக்கூடாது. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. நேத்து ரோட்ல போயிட்டு இருந்தா திடீர்னு செருப்பு அஞ்சு போச்சுங்க, அப்புறம் 5 ரூபா கொடுத்து முக்கியமான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பிசினஸ் 1 கோடி தொடக்கூடாது, கோவம் வரும் அவங்களுக்கு. சோ பெண்கள் பேசும்போது அவங்க ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. அதுலயும் அவங்க பேசுறத ரிசீவ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்கும் போது அன்னைக்கு சொன்ன இல்லன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி பாருங்க. என் கணவர் நான் பேசும்போது அப்சர்வ் பண்றார் நினைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சந்தோஷம். இங்க பாருங்க, 1.5 மணி நேரம் பேசுவாங்க. சரியா? பேசி முடிச்சிருவாங்க, கெஸ் வாங்குவாங்க. ஹலோ, முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்து செகண்ட் ரவுண்ட். இங்க இருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்ச உடனே ஐடியா கொடுக்க கூடாது. செகண்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஒரு பிரச்சனை சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு 5 விதமான தீர்வு சொல்லுவாங்க. இவங்களே பிரச்சனை, இவங்களே தீர்வு. என்ன சொல்லுவாங்க? எங்க நான் ஒரு பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்படி பண்ணலாங்க, இல்ல இல்லைங்க அப்படி வேண்டாங்க, இப்படி பண்ணலாங்க. 5 விதமான ஐடியா கொடுப்பாங்க, சொல்யூஷன், தீர்வு. அந்த 5 விதமான ஐடியா கொடுக்கும் பொழுது ஆண்கள் இது கரெக்ட் அது கரெக்ட் சொல்லக்கூடாது. அதுவும் பிடிக்காது பெண்களுக்கு. அவங்க சொல்லும் பொழுது ஓஹோ ஆமா அப்படியா அப்படி பேசாம இருக்கணும். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும், கெஸ் வாங்குவாங்க. அவங்க மூஞ்சி பார்த்துட்டே உட்கார்ந்திருக்கணும். தேர்ட் ரவுண்ட், த ஃபைனல் கவுண்ட் டவுன், கிளைமேக்ஸ். தேர்ட் ரவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிரச்சனை, செகண்ட் ரவுண்ட்ல 5 விதமான தீர்வு, தேர்ட் ரவுண்ட்ல இந்த 5 விதமான தீர்வுல எது நல்ல தீர்வு, தி பெஸ்ட் சொல்யூஷன் அவங்களா சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஏங்க நாம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியா டீ வேணுமா காப்பி வேணுமா கேட்பாங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டீங்க இல்லையா, வாங்கி குடிச்சிட்டு பேசாம போயிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பெண்களுக்கு கணவன் என்பது டம்மி பீஸ். இத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டில் இருந்தீங்கன்னா குறும்பு உருப்படும். உங்க திறமை, உங்களுடைய பதில், உங்களுடைய கேள்வி ஞானம், உங்களுடைய திறமையெல்லாம் ரோட்ல காட்டுங்க, யார்ட்டையோ காட்டுங்க. பொண்டாட்டிட்ட மட்டும் காட்டாதீங்க, மூஞ்சிலே குத்துவாங்க. அவங்க கிட்ட அவங்க பேசும்போது உட்கார்ந்து பேசாம கேட்கணும். சோ புரிஞ்சுக்குங்க, நான் தமாசா சொன்னேன், சீரியஸா சொல்றேன். ஆண்கள் தனியா உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு சக்தி அதிகமாகுது. பெண்கள் மற்றவங்கிட்ட பேசும்போது குறுக்க யாரும் பேசாம அவங்க கேட்டாங்கன்னா பெண்களுக்கு சக்தி அதிகமாகுதுங்க. இதைத்தான் சொல்ல வரக்காக ஜோக்கா சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? அதனால ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றேன், ஆண்கள் தயவு செய்து
தினமும் 1 மணி நேரம் உங்கள் மனைவி பேசுறத உட்கார்ந்து ஊங்கொட்டியே ஆகணும். மினிமம் 1 hour. அவங்களுக்கு பத்தாது, மினிமம் 1 hour ஆவது ஊங்கொட்டி ஆகணும். என்னமோ பேசிட்டோம். இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, பெண்கள் வந்து பேசும்போது உருப்படியா பேசுடி அப்படிம்பாங்க. இங்க பாருங்க, எது உருப்படி எது உருப்படி சொல்லி அவங்களுக்கு பேசினா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கேட்டு போக வேண்டியதானே. அதனால எல்லா கணவனும் உங்க மனைவி நிம்மதியா இருக்கணும்னா டெய்லி 1 மணி நேரம் போன்லயோ நேர்லயோ உட்கார்ந்து அவங்க பேசுறத உட்கார்ந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணணும். சந்தோஷமா தூங்கிடுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டு ஆண்கள் சொந்தமா யோசிக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆம்பளைக்கு வீட்டுல நிம்மதி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், யோசிக்கும் போது குறுக்க பேசுறதுதான். ஒண்ணு இல்லைங்க, உங்க வீட்டு ஆம்பளைய கோவப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒண்ணு பண்ணீங்கன்னா போதும். கரெக்டா 10 நிமிஷம் ஒருக்கா என்னங்க 10 நிமிஷம் ஒருக்கா சொல்லி பாருங்க, வீட்டு விட்டு ஓடி போயிருவாங்க. ஏன்னா ஒன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னம்மா இது விட்டுருவாங்களா? ஒண்ணு இல்லைங்க, சும்மா கூப்பிட்டேன், சரிம்மா. மறுபடியும் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ள நீங்க என்னம்மா எங்க அம்மா வந்தாங்க, சரி. என்னங்க பையன் கீழே வந்துட்டான், சரி. என்ன ஆகும்? ஒரே கோவருமா, சனிய வீட்டுல தொந்தரவுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. உண்மையிலங்க, ஒரு ஆண் வேலையை விட்டா நேரா வீட்டுக்கு வருவார்னா எந்த வீடு தெரியுமா? அந்த வீட்டுல மனைவி இவர் சொந்தமா யோசிக்கும் போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் கணவர்கள் நேரடியா வீட்டுக்கு வர்றாங்க. இல்லைன்னா எங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிறைய பார்க்ல பாருங்க, நிறைய ஆம்பளைக்கு தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுல போனா தொந்தரவுன்னு சொல்லி வந்து பார்க்ல வந்து உட்கார்ந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீங்க போன் பண்ணி பாருங்க, முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன், சுண்டல் வாங்கி சாப்பிட்றதா மீட்டிங். 2 பெண்கள் 2 ஆண்கள் சேர்ந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ஆண்கள் ஒன்னா உட்கார்ந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க. எப்படி தெரியுமா? ஒண்ணுமே பேச மாட்டாங்க, பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. 1 மணி நேரம் 2 ஆள் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் தேங்க்யூ பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போயிருவாங்க. 2 பெண்கள் சேர்ந்து எப்படி பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க? 2 பெண்கள் பேசுறதை கேட்டிருக்கீங்களா? கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்து கேட்டு பாருங்க, ஒரே காமெடியா இருக்கும். 2 பெண்கள் பேசும் பொழுது முதல்ல ஒரு பெண் ஆரம்பிப்பாங்க, எங்க வீட்டுக்கார அப்படி, பையன் இப்படி, பொண்ணு அப்படி அப்படின்னு. இந்த இன்னொரு அம்மா நிதியம் பண்ணுவாங்க, இன்னொரு லேடி பாருங்க, ஐடியாவே கொடுக்க மாட்டாங்க. ஆமாக்கா அப்படிதான்க்கா, சரிதான்க்கா, ஆமாக்கா அப்படிதான்க்கா, அப்படிதான், அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்பீச். கேட்கவே மாட்டாங்க, சும்மா ஆமாக்கா அப்படிதாக்கா, ஆமாக்கா சரிங்கக்கா, நீங்க சொல்றதான் கரெக்ட், எதுக்குமே குறுக்க பேச மாட்டாங்க. இந்த லேடி எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சோன்னு அந்த லேடி யாருமே ஏன் புருஷன் இப்படிதாங்க அப்படிதாங்க அப்படிதான் இந்த அம்மா மாறி ஆமாக்கா அப்படிதாக்கா இப்படி முடிஞ்சு போச்சு. 2 பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் வீட்டுக்கு போயிருவாங்க 2 பேரும். ஆண்கள் 2 பேரும் சும்மா உட்கார்ந்துருந்தா பிரச்சனை தீரும், பெண்கள் 2 பேசினா பிரச்சனை தீரும், முடிஞ்சு போச்சு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி என்ன சொல்றோம், பெண்கள் பேசும்போது சக்தி கிடைக்குது, ஆண்கள் சும்மா இருந்தா சக்தி கிடைக்குது. 2 பேரும் வேறு வேறு துருவம் தானே. பெண்களுக்கெல்லாம் ஒரே கோபம், இவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு. அவர் பேச மாட்டாரு, ஆண்களுக்கு ஒரே கோபம், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்னு. சோ இயல்பு, இயற்கை. அப்ப இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் முடிஞ்சிருச்சா? இனிமேல் ஒழுங்கா இருக்கலாம் வீட்டுல. அதனால நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க ஆண், உங்க கணவர் உங்க வீட்டே கதின்னு இருக்கணும்னா அவர் யோசிக்கும் போது குறுக்க போய் பேசாதீங்க. இதை ஒன்ன மட்டும் செஞ்சு பாருங்க, எந்த ஆணும் வீட்டோடு வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி கிட்ட டெய்லி 1 மணி நேரம் பேசும்போது ஊங்கட்டுங்க. நீங்க அவங்க பேசுறது மட்டும் கேட்டீங்கன்னா சொத்து நகை எதுவுமே வேண்டாங்க, படுத்து நிம்மதியா தூங்கிடுவாங்க, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதுதான் 50 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட். இன்னும் 49 பாயிண்ட் இருக்கு. 2வது பாயிண்ட், பெண் என்பது சூரியன் மாதிரி, ஆண் என்பது பூமி மாதிரி. நல்லா கேட்டுக்குங்க. பூமி என்ன பண்ணும்? சூரியனை ஒரு நீள் வட்ட பாதையில சுத்திட்டு இருக்கா. நல்லா கேளுங்க, சூரியன் வந்து பெண், பூமி வந்து ஆண். ஒரு ஆண் என்ன பண்ணுவாரு? தூரமா இருப்பாரு, மனைவி பக்கத்துல வருவாரு, அப்புறம் ஓடி போயிருவாரு, மறுபடி வருவாரு, ஓடி போயிருவாரு. ஒரு ஆண் எப்பவுமே பெண் பக்கத்துல வருவாரு,
தூரமா போவாரு. இப்படி சுத்திட்டே தான் இருப்பாரே தவிர பெண்கள் கூடயே ஆண்கள் இருக்க மாட்டாங்க. போனா ரொம்ப தூரம் போகவும் மாட்டாங்க. இதுக்கு இதுதான் உதாரணம், நல்ல உதாரணம். பூமி சூரியன் எப்படி சுத்துது? ஒரு நீள்வட்ட பாதையிலையா? ஆண்கள் பெண்களை நீள்வட்ட பாதையில் தான் சுத்துவார்கள். அது எப்படின்னா, தூரமா இருப்பாங்க, பக்கத்துல வருவாங்க, நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க, அவருக்கு எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிரும், பயந்து ஓடுவாரு. தனியா போய் யோசிச்சோன்னே எனர்ஜி கிடைச்சிருமா? மறுபடியும் பக்கத்துல வருவாரு, நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, எனர்ஜி டவுன் ஆயிரும், வீக் ஆயிரும், சார்ஜ் போயிரும். சார்ஜ் ஏத்துறதுக்கு போறாரு, சார்ஜ் போட்டா வருவாரு. த ரூல்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் பக்கத்துல வரும்போது பேசிக்கங்க, தூரம் போனா விடுங்க. தூரம் போகும்போது இழுத்தீங்கன்னா சண்டை வரும். புரிஞ்சுங்களா? அவர் வருவாரு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கங்க. கூடவே இருக்க மாட்டாரு. அதுக்காக போனா வராமலாம் போக மாட்டாரு. போனா நீங்க பேசாம இருந்து திரும்பி வருவாரு, நீங்க கூடவே போனா போயிட்டே இருப்பாரு அவரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவன் ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு. திடீர்னு அமெரிக்காவுக்கு 30 நாள் யுஎஸ்க்கு ட்ரைனிங் அனுப்புறாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ஆபீஸ் ட்ரைனிங் போயிட்டாரு. அந்த 30 நாளும் உள்ள போனே பேசக்கூடாதாமா. எப்படி இருக்கும்? அவர் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாரா? மனைவி கிட்ட? நல்லா கேளுங்க. ஒரு கணவன் 30 நாளும் போன் பேசாம மனைவி கிட்ட பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா எனர்ஜெட்டிக் ஆயிடுவாரு. மனைவி என்ன பண்ணுவாங்க? 30 நாள் கணவன்கிட்ட பேசாம வீக் ஆயிருவாங்களா? என்ன பேசினா சந்தோஷமா? 30 நாள் வீக்கா இருப்பாங்க. கணவன் சந்தோஷமா வருவார் 30 நாள் பேசாம இருந்துட்டு. திரும்பி வராரா? வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? மனைவி 30 நாள் நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு ஒரு நாள்லயே அவ்வளவு பேசுற நீங்க 30 நாள் எவ்வளவு பேசுவீங்க? இவர் தெம்பா கோருவார். இப்படி 30 நாள் எனர்ஜி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. இப்படிங்க அப்படிங்க, முதல் நாள் இப்படி ஆச்சுங்க, அப்படி ஆச்சுங்க, இப்படி ஆச்சுங்க, மச்சான் வந்தா மாமா வந்தா பேச ஆரம்பிப்பீங்களா? இவர் இப்படி உட்கார்ந்துருப்பாரா? அரை மணி நேரம் கழிச்சு இப்படி ஆயிடுவாரு. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆணுக்கு அதிகமா சக்தி செலவாகிற ஒரே விஷயம் பெண்கள் பேசுறத உட்கார்ந்து கேட்கறது தான். கேட்டு பாருங்க. ஒரு ஆண் எனர்ஜெட்டிக்கா இருப்பாருங்க, பெண்கள் பேசும்போது கேட்டே இருக்காரா? கேட்க 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 இவருக்கு எனர்ஜி அப்படியே கம்மியாயிட்டே வருங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப கம்மியாயிரும். புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் அரை மணி நேரம், 1 மணி நேரம் தான் கெப்பாசிட்டி. 1 மணி நேரத்துக்கு மேல உலகத்துல எந்த ஆம்பளையும் பெண்கள் பேசுறத ரிசீவ் பண்ண முடியாதுங்க, வீக் ஆயிருவாங்க. ஒருத்தர் 3 மணி நேரம் பேசுறத கேட்கிறாருன்னா மிகப்பெரிய ஆள் அவங்க எல்லாம். புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் ஆண்கள் கிட்ட 1 மணி நேரம் தொடர்ந்து பேசும்போது கேட்கிறாங்களா? கேட்கும்போது வீக் ஆயிருவாங்களா? அப்பத்தான் ஆண்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? வீக் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, விட்டு ஓட பார்ப்பாங்களா? பொய் சொல்லுவாங்க. எனக்கு தலைவலிக்குது, நான் போய் தூங்குறேன், எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு, நான் போய் பண்றேன், ஆபீஸ் போகணும், டிவி பார்க்கணும் சொல்றாங்களா இல்லையா? நல்லா கேளுங்க. ஒரு கணவன் கிட்ட 1 மணி நேரம் பேசி பாருங்க, கரெக்டா 1 மணி நேரம் ரிசீவ் பண்ணுவாரு, ஆசையா கேட்டிருப்பாரு. ஒரு 1 ஹவர் கழிச்சு வீக் ஆயிருவாரா? ஆனா அந்த பெண் 1 ஹவர் கழிச்சு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா? பேச பேச பெண்ணுக்கு சக்தி அதிகமாகுமா? 1 மணி நேரம் கணவன்கிட்ட பெண் பேசணும்னு எனர்ஜிக் ஆயிருவாரா? பெண்களுக்கு எனர்ஜி அதிகமாயிருமா? சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஆள் வீக்கா இருப்பாரா? இவர் ஓட பாப்பாரா? எல்லா பெண்களும் கோவப்படுவாங்க. போங்க, நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க போறோம் சொல்றீங்க. ஹலோ, அந்த சந்தோஷமே அவர்கிட்ட இருந்து புடுங்கினதுதான். அதனால பெண்கள் புரிஞ்சுக்குங்க, 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆண் கிட்ட பேசாதீங்க, தாங்க முடியாதுங்க, பாவங்க. 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா அவர் மூஞ்சில் ரியாக்ஷன் தெரியும், அவர் ஏதோ அன்ஈசியா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுங்க? ஓஹோ, இவர் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் சொல்லி ஸ்டாப் பண்ணி துரத்தி விட்டுருங்க. எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம், உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல போட்டு பூட்டிருங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஒரு ஆணை பூட்டி வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? ஏன்னா இவங்க கோகில வாடுற ஆளுங்க, அப்பா தனியா நிம்மதியா இருப்பாரு. உலகத்துல எந்த பெண்ணும் ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு பாருங்க, நிம்மதியா இருக்க முடியாது. இப்படி 1 மணி நேரம் வீட்டுல பூட்டிட்டீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் தனியா இருந்த உடனே அவருக்கு எனர்ஜி வந்துருமா? மறுபடி கதவை திறந்து 1 மணி நேரம் பேசுங்க. 1 மணி நேரம் பூட்டி வைங்க. தெளிய வச்சு அடிங்க, மொத்தமா அடிக்காதீங்க. புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண்
சக்தி அதிகமா இருக்கும் பொழுது தன் மனைவி நோக்கி வராரு. மனைவி பேசுறத கேட்க கேட்க வீக் ஆயிடுறாரு. உடனே வெளியே போறாரு. விடுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வீக் ஆயிட்டா தெரிஞ்சா விட்டு 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசாம இருந்து பாருங்க, சக்தி கிடைச்சு மறுபடியும் அன்பா பேசுவார் உங்ககிட்ட. இதான் ரூல்ஸ். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வீட்டுல வாழ்ந்து பாருங்க. எந்த இடத்துல சண்டை வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், பெண்கள் உங்க கணவன்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கணவன் கிட்ட போயிட்டு, ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேளுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. டிஃபரெண்டா, ஞாயிற்றுக்கிழமையா சரி பார்க்கலாம். இது பெண்களுக்கு பயங்கர கோபம் வரும். ஒன்னு கூட்டிட்டு போன்னு சொல்லு, இல்ல மாட்டேன்னு சொல்லு. அந்த இடத்துல கோபம் வருமா? ஒரு ஐடியா சொல்றேன். உங்க கணவன் கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எடுத்த உடனே என்ன கேள்வியோ கேட்காதீங்க. சரியா? முக்கியமான கேள்வி மட்டும் ஓரமா வச்சிருங்க. அவர்கிட்ட போயிட்டு, எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உட்கார வச்சு தேவையில்லாம 1 மணி நேரம் பேசுங்க. என் தம்பி வந்தாங்க, அப்படி போச்சுங்க, இப்படி போச்சுங்க, ஃப்ரெண்ட் வந்தாங்க, போன் பண்ணாங்க, பால் குட்டி போச்சுங்க, போன வச்சுங்க, எல்லாம் பேசிட்டே இருங்க. 1 மணி நேரம் தொடர்ந்து பேச உடனே வீக்கா இருப்பாரா? அப்போ எங்க அவன் ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு சரிந்தாரு. இதுதான் டெக்னிக், சிம்பிள் டெக்னிக். நகை வாங்கி கொடுங்க சரிம்பாரு. என்ன வேணா கேளுங்க. ஒரு ஆம்பளை கிட்ட 1 மணி நேரம் பேசி அவரை வீக் பண்ணிட்டு என்ன வேணா கேளுங்க, உடனே சரிம்பாரு. ஏன் தெரியுமா? மாட்டேன்னு சொன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசிடுவாளோங்கிற பயம்தான். அடுத்த பாயிண்ட் இங்க பாருங்க. பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேற, ஆண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேற. பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆண்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் பெண்களுக்கு என்னன்னே தெரியாது. இதுதாங்க 2 பேத்துக்கு ஒற்றுமை இல்லை. அது சொல்லிட்டா, ஆண்களுக்கு என்ன பிடிக்கும்னா வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், டேலண்ட், வியாபாரம், இதெல்லாம் ஆண்களுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. பெண்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பெண்களுக்கு அன்பு, லவ், கம்பேஷன், கருணை, காதல், அக்கறை, கேர், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குங்க. இதெல்லாம் எந்த ஆண்களுக்கும் அது என்னன்னு தெரியாதுங்க. புரிஞ்சுக்குங்க. ஆண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் பெண்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் ஆண்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை சந்தோஷப்படுத்திக்க முடியலைங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வீட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா 2 பேத்துக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழலாங்க. முதல்ல ஆண்களை பார்க்கலாம். ஆண்களுக்கு திறமை அதெல்லாம் பிடிக்குங்க. உங்க கணவன் பிசினஸ் பண்றாரு, தப்பா பண்றாருங்க, வியாபாரத்துல நஷ்டம். அந்த நேரத்துல எந்த மனைவியாவது உங்க கணவன் கிட்ட, ஐயோ என்னையா பிசினஸ் பண்ற, என் தம்பி பிசினஸ் பண்றான் பாரு, சூப்பரா, சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்னது? அவருடைய திறமையை அசிங்கப்படுத்துற மாதிரி வார்த்தை தானே. நீங்க எவ்வளவு நல்ல மனைவியா இருந்தாலும் அந்த வார்த்தை ஆள் மனதில் மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்தி உங்க மேல அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி டயலாக உங்க கணவன்கிட்ட பேசவே கூடாது. அவருடைய வியாபார திறமையையும் உங்க அப்பாவோட வியாபார திறமையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவர்தான். அதனால பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஆண்களை சில விஷயத்துல கிண்டல் பண்ணி பேசுனீங்கன்னா தாங்கவே முடியாது. ஆனா எந்த ஆண்களுக்கும் அதுவே தெரியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் தெரியும். அதனாலதான் உங்க மேல கோபம்னு அவனுக்கே தெரியாது, அது உள்ள பதிவாயிரும். அதனால உங்க கணவன் தப்பா பிசினஸ் பண்ணாலும், ஏங்க நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. நோ கம்பேரிசன் வித் அதர் ஜென்ஸ். அதே மாதிரி அந்த திறமை, டேலண்ட் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் கம்பேர் பண்ணி பேசவே கூடாதுங்க. புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண், ஒரு கணவன் ஒரு மனைவிய கார்ல வச்சு கூட்டிட்டு போவாரு. ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாரு, கல்யாண மண்டபத்துக்கு. பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்காரு. நல்லா கேளுங்க.
ரைட்ல திரும்பினா நேரா ஒரே ரோடு மண்டபத்துக்கு போகும். மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. மனைவி சொல்றாங்க, எங்க ரைட்ல திருப்பி நேரா போகுது அப்படின்னு. இந்த கணவன், இருமா எனக்கு ரூட் நல்லா தெரியும்னு இவர் கூகுள் மேப்ல பார்த்துட்டு தப்பு தப்பா கூட்டிட்டு போய் 4 கிலோமீட்டர் சுத்திட்டு வராரு. தெரிஞ்சு போச்சு மனைவிக்கு தப்பு தப்பா ஓட்டிட்டு வந்துட்டாருன்னு. தெரிஞ்சு போன உடனே இறங்கின உடனே, யோ என்னையா கார் ஓட்டுற, ஒரு ரூட்டு பார்க்க தெரியலையே அப்படின்னு திட்டிங்கன்னா அந்த கணவனுக்கு ஆள் மனதில் பதிவாயிரும். அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அது உண்மைதாங்க, ஆனா சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. உடனே கேட்பீங்க, அப்ப உண்மையை சொல்லக்கூடாதா? நான் திருப்பி கேட்கிறேன், பெண்கள் அழகு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க அடிமைதானே? உங்களை விட ஜெனிலியா அழகா இருக்கான்னு சொன்னா கோவம் வருதா இல்லையா? உங்களை விட உன்னை விட எங்க அம்மா அழகுடி அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வருது? அப்போ அந்த அழகுங்கிற விஷயத்தை மட்டும் வேற ஒருத்தர் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கு தன் திறமையை மட்டும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதே கோபம் தான் வரும். அதனால எக்காரணம் கொண்டும் நீங்க சொல்லக்கூடாதுங்க. ஏங்க என்ன கேட்கிறேன்னா, பொய் சொல்லுங்க. எப்படி பொய் சொல்லணும்? அந்த ரூட்டுக்கு மாத்தி மாத்தி கூட்டிட்டு வந்தார் இல்லையா, வந்த உடனே தெரிஞ்சு போச்சு தப்பு தப்பா கூட்டு வந்துட்டாருன்னு. அதை சொல்லாம, ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட்கட் நிறைய தெரியுது, நீங்க வாட்டுக்கு போயிருங்க, அதுக்கு சந்தோஷமா வந்துட்டு போகுது. ஏங்க நீங்க எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் அழகா இருக்கீங்கன்னு அவங்க போய் சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி திருப்பி சொல்லுங்களே, இல்ல அவ்வளவுதான் உங்களுக்கு. அதே மாதிரி வீரம்ங்க. ஆண்களுக்கு வீரன் ரொம்ப பிடிக்கும். தான் ஒரு வீரன், தான் ஒரு திறமையானவன், தான் புகழ் மிக்கவன் அப்படிங்கிற தன் மனைவி கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ரகசியம் சொல்ற கேளுங்க, உலகத்துல யாரு ஒரு கணவனை புகழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு பெருசா ஒன்னும் சந்தோஷம் இருக்காதுங்க. தன் மனைவி தன்னை திறமையானவன் வீரமானவன் சொல்லும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு உயிரே கொடுப்பாங்க. பொய்யாவது சொல்லுங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் யாருமே சொன்னதே இல்லைங்க இந்த மாதிரிலாம். உங்கள் கணவர் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு, நல்லா கேட்டுக்குங்க, கதவை திறக்கிறாரு, பாக்குறீங்க உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருச்சு எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அப்ப மட்டும் மனைவி, ஏங்க எதுக்குங்க ரவுடி கிட்ட போய் வம்பளுத்தீங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அழுது பாருங்க. அடி வாங்கினது கூட வலிக்காது. நீங்க அவர் வீரத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுனீங்க இல்லையா, அவ்வளவு வலி வலிக்கும், தாங்க முடியாதுங்க. அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்படி தெரியுமா பேசணும்? ஏங்க சந்தோஷமா, ஏங்க அடி எடுத்த நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பாங்க. கேட்டு பாருங்க. ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சின்ன பிரச்சனை, அது வாட்டி தூங்கிருக்கு சந்தோஷமா. ஆண்களுக்கு வீரம், திறமை, புகழ், தன்னம்பிக்கை எல்லாம் பிடிக்குங்க. அதுக்காக தாங்க உயிரை விடுறாங்க. அத பெண்கள் கொடுக்கிறதே இல்ல. எல்லா பெண்களும் தன் கணவனை கிண்டல் பண்றது ஒரு ஜாலியா நினைச்சுக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. அதுதான் உங்களை விட்டு ஓடுறாரு. அவங்க எல்லாம் பக்கத்திலே வரக்கவே பிடிக்கலன்னா நீங்க ஊரெல்லாம் பெருமையா பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு. உண்மையில இங்க எல்லா பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய ஆளுங்க கஷ்டப்பட்டு தனுசெல்லாம் நடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. அந்த மனைவி வந்துட்டு நல்லாவே இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். ஊரெல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. மனைவி சொல்ல என்ன கஷ்டமா இருக்குமா இல்லையா? தன் மனைவி கிட்ட இந்த வார்த்தை வாங்குறதுக்கு ஆண்கள் அலையறாங்க. கொடுத்துட்டு போங்களே. அதனால ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டுனா, வீரம், தன்னம்பிக்கை, தைரியம், டேலண்ட் இதெல்லாம் இருக்காது, பட் பிடிக்கும். நீங்க அப்ரிசியேட் பண்ணணும். இருக்கோ இல்லையோ சும்மா சூப்பரா இருக்கீங்க வீரங்க சொல்லிட்டே இருக்கணும். சரி, அடுத்தது பெண்களுக்கு வரலாம். பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு, லவ், கம்பேஷன், கருணை, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அக்கறை, கேர். இதெல்லாம் என்னன்னு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுங்க ஆண்களுக்கு. இந்த பெண்களுக்கு இந்த அழகு, அன்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, லவ் பண்ணும்போது டெய்லி ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே சொல்றதே இல்லை. அங்கதாங்க எங்க காசா பணமா டெய்லி ஒரு முறை ஐ லவ் யூ சொன்னா என்னப்போ? சோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் விஷயத்துல எப்படின்னா,
ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் அதோட அதிகமா கொடுத்தா மட்டும் சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து கம்மியா கொடுத்துருக்கணும். முதல்ல டெய்லி 4 ஐ லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா 4 விட ஒன்னு அதிகமானா மட்டும் சந்தோஷமா இருக்கும். ஒன்னு 4 மெயின்டைன் பண்ணணும், 3 பண்ணா கோவம் வந்துடும். அதனால காதலிக்கும் போது ஆரம்பத்துல புது பொண்டாட்டியா இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் லவ் பண்றீங்களோ அந்த லவ் மட்டும் ஞாபகம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஏங்க ஒரு நாளைக்கு 4 முறை ஐ லவ் யூ சொல்ல தெரியாது? நான் கேட்கிறேன், உங்க ஆபீஸ் மேனேஜர் 15,000 ரூபாய் சம்பளம், கேவலம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு மேனேஜர் கிட்ட குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார்னு கரெக்டா வரும்போது சொல்லிட்டு அடிக்கிறீங்களா? பிடிச்சிருக்கோ இல்லையோ மேனேஜருக்கு சொல்லிட்டு அடிக்கிறீங்களா? அதே மாதிரி ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு டெய்லி எந்த ஒரு காரியம் செய்யும்போது சும்மா சொல்லுங்களேன் ஐ லவ் யூ. அதை பேசி முடிக்கும் போது ஓகே சும்மா வச்சிரு அப்படிங்க குரங்கு மாதிரி பேசுறீங்க. கடைசியா ஓகே ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ முடிஞ்சு வச்சு அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு நாள் வேலை சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா? சோ ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பெண்ணை நான் உன் காதலிக்கிறேன் அப்படிங்கறத அன்பா இருக்கிறேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சொல்ல சொல்ல பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா, அதாவது அடிக்கடி சொல்லணுங்க. 3 நேரம் சாப்பிட்றோமா 3 நேரம் சொல்லணும். இது லவ். அடுத்தது கேர், பாதுகாப்பு. சரிங்களா? செக்யூரிட்டி. அதை பத்தி பார்க்கலாம். செக்யூரிட்டி பாருங்க, ஒரு பெண் தன் கணவன் என்னை காப்பாத்துறாரா பாதுகாப்பா இருக்காராங்கிறத டெய்லி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பெண் திடீர்னு சந்தேகம் வந்துடும், என்னை இவர் பாதுகாப்பாரா? இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல, அவங்க வீட்டுல ஒரு பாம்பு வந்துடும். சரிங்களா? நீங்க ஆபீஸ் இருக்கீங்க, டக்குனு போன் எடுத்து பாம்பு இருந்து அடிச்சுட்டு போக வேண்டியதானே, பக்கத்தார கூப்பிட வேண்டியதானே? ஹஸ்பண்டுக்கு தான் போன் பண்ணுவாங்க, ஏங்க ஒரு பாம்பு நாள் இருக்குங்க. அவர் என்ன பண்ண போறாரு? அங்க இருக்காரு. இருந்தாலும் அது என்ன தெரியுமா, என்ன நீ பாதுகாக்கிறியா இல்லையா செக் பண்றாங்க. எனக்கு அதான் தோணுங்க, பாம்பு இருக்குது, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் போன் பண்ண. ஏன் தெரியுமா? அப்ப உடனே அப்படியா பாம்பு இருக்கா, பக்கத்துல யாராவது ஆம்பளை இருந்தா கூப்பிடுன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அதாவது அந்த நேரத்தில் நீங்க எப்படி ரியாக்ஷன் பண்றீங்க? உடனே அப்படியா இதை நான் கிளம்புறேன் அந்த மாதிரி. அதாவது அவங்கள பாதுகாக்கிற மாதிரி, ஒரு நிமிஷம் நான் பக்கத்துல போன் பண்ணி 4 பேர் வர சொல்றேன், அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க பாம்பு அடிச்சுட்டு அவங்க போயிருவாங்க தெரியும், இருந்தாலும் என்ன இவர் பாதுகாக்கிறாரா அப்படிங்கிற செக் பண்றதுக்காக ஒரு போன் பண்ணுவாங்க. அப்ப கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து இது நம்மளை பாதுகாக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கணவனை மனைவிக்கு பிடிக்காது. இன்னொரு உதாரணம் சொல்ல கேளுங்க. அதாவது கணவனும் மனைவி ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, சரிங்களா? 4 ரவுடி பசங்க உங்க மனைவியை கிண்டல் பண்றாங்க. உடனே கணவன் இந்த மனைவி பிடிச்சு சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடி வீட்டுக்கு போயிடலாம், இழுத்துட்டு போங்க பார்க்கலாம். அப்படியே கோவரும், இந்த மனுஷனை நம்பி கழுத்து நீட்டணுமே, ரவுடி பையனை பார்த்து பயந்து இழுத்துட்டு போறாரே அப்படின்னு. புரிஞ்சுங்களா? எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அந்த இடத்துலதான் என் மனைவியை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன் நிரூபிக்கிற நல்ல சான்ஸ். தெரியுமா என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா ரவுடிட்டு அடி வாங்கிட்டு தான் வருவீங்க. இருந்தாலும் ஒரு ரியாக்ஷன். இங்க பாரு, நீ போ, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, நான் வரேன். எங்க வேண்டாம் பேசாம சொன்னா கேளு, கிண்டல் பண்ணிட்டாங்கல்ல, நீ போ சொன்னா கேளு, நீ போ நான் வரேன். அவங்க கை பிடிச்சி நீங்க வாங்க அப்படிம்பாங்க, தெரியும் விட்டா அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு. நீங்க பேசாம வாங்க டக்கால்ட்டி ஒரு நம்பிக்கை. ஓகே இவர் நமக்கு சண்டை போறப்பா, சும்மா சண்டை போடல போக முடியாது, போன கட்டி அடி வாங்கிட்டு வருவோம், சும்மா ஒரு கத்து காமிக்கணும். பிடிக்கும் உங்களுக்கு, அப்பா நம்ம கணவர் அடிக்கலாம் போறாரா அப்படின்னு எல்லாத்தையும் ஊரெல்லாம் சொல்லுவாங்க. போய் 4 ரவுடி அப்படி இருக்கிறாங்க, எங்க ஹஸ்பண்ட் போறாரு தெரியுங்களா, பிடிச்சு கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. சோ அவங்கள பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப ஆண்கள் தவற விடுற பொழுது அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கிறது இல்லை. ஏங்க நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆங்கிள் இது வரைக்கும் யாருமே இவ்வளவு தெளிவா கொடுத்ததே இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கே நான் பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கே தெரியும், ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆணுக்கே தெரியுங்க. அடுத்தது அக்கறை, கேர். பெண்களுக்கு அக்கறை ரொம்ப பிடிக்குங்க. தன் கணவர் என்னை அக்கறையோடு கேர் எடுத்துக்கிறாரா, அந்த அக்கறை இருக்காங்கிறத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய ஆண்கள் உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில 10 முறையாவது ஃபீவர் வந்து வீட்டில் படுத்திருப்பீங்களா, காய்ச்சல் வந்து. ஒரு ஆண்
வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்தா இந்த பெண்கள் எப்படி அக்கறையோட கவனிக்கிறாங்கிறது பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் யாருக்கும் ஆண்களுக்கு தெரியாதுங்க. ஒரு ஆண் காய்ச்சல்ல படுத்திருக்கும் பொழுது பெட்ஷீட் போத்தி விடுறது, ஃபேன் ஆஃப் பண்றது, ஃபேன் போடுறது, குழந்தை டிவி போடும்போதே போ குழந்தைங்க போங்க வெளியே விளையாடுங்க, அங்கிள் பார் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது, சுடுதண்ணி வேணுமான்னு கேட்கறது, இந்த மாதிரி ஒரு கேர், ஒரு அக்கறையோட கவனிக்கிறாங்க இல்லையா? அவன் கவனிக்கும் போது பாருங்க அதுல அக்கறை இருக்கும். ஆனா என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா, பொதுவா பெண்கள் காய்ச்சல் வந்து படுக்கவே மாட்டாங்க, ஆண்கள் தான் படுப்பாங்கன்னு வச்சுங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெண் வீட்டுல காய்ச்சல் வந்து படுத்துட்டா அவங்க மனசுக்குள்ள ஏக்கம் இருக்குங்க. நம்ம 15 முறை இவர் காய்ச்சல் வரும்போது கவனிச்சோமே, இவர் நமக்காக ஒரு செகண்ட் கவனிக்க மாட்டாரான்னு காய்ச்சலை விட இந்த எண்ணம் தான் அதிகமா இருக்கும். ஆனா எல்லா ஆண்களும் செய்யற தவறு என்ன தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி ஷர்ட் மாட்டிட்டு சுட்கேஸ் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பிட்டு, ஏமா எங்க இருக்கு நீ? ஓ அங்க படுத்திருக்கியா? காய்ச்சல் அவனுக்கு, சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், உங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப நீ என்ன பண்ற? புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ரைட் சான்ஸுங்க. நம்ம மனைவிக்கு நான் உண்மையில அக்கறையா இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுதா? எங்க பிசினஸ் பண்ணும்போது மட்டும் கிளையண்ட் கிட்ட யோசிக்கிறீங்களா? எப்படி எல்லாம் ஒரு கிளையண்ட சந்தோஷப்படுத்தி அப்ரிசியேட் பண்ணி அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து பிசினஸ் வாங்குறது யோசிக்கிறோமா? அதை யோசிக்கிற மாதிரி தன் மனைவி கிட்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்றங்கிறத டெய்லி யோசிச்சு ஏதோ ஒன்று சான்ஸ் கிடைச்சா பயன்படுத்தணுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி என்னைக்காவது உங்க மனைவி காய்ச்சல்ல படுத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷங்க அப்படி பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு காய்ச்சலான்னு சொல்லி அப்படி சுட்கேஸை வச்சுட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஒரு போன் எடுத்து, சார் மேனேஜர் சார் நான் பேசுறேன் சார், சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், எங்க சொந்தக்காரங்களா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லீவ் வேணும் சார் அப்படின்னு கட் பண்ணுங்க. உங்க மனைவி கேட்பாங்க, ஏங்க போய் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் இருக்கிறேன் சொல்லி பாருங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு உயிர் விடுவாங்க உங்களுக்குங்க. அந்த ஒரு நாள் லீவ், அவங்களுக்காக ஒரு லீவ் போட்டு பாருங்க. எத்தனையோ லீவ் போறீங்களா இல்லையா? சும்மாங்க, நீங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல, அந்த லீவ் போடுற அந்த அந்த இடத்துலதான் நிக்கிறீங்க. லீவ் போட்டுட்டு 2 சுடுதண்ணி 2 காஃபி வச்சு கொடுத்துட்டு பக்கத்துல உட்காருங்க. அந்த ஒரு நாளுக்காக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. சொன்னதை கேட்பாங்க, என்ன அக்கறையா இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் எப்பொழுதுமே கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, ஆக்ஷன் தேவையில்லை. என் மேல இவரு அக்கறையா இருக்காரான்னு தெரிஞ்சா போதும், அக்கறையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்குன்னு நிரூபிச்சா போதும். நீங்க ஒருவேளை லீவ் போட்டு பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? பெண்கள் ரொம்ப நல்லவங்க, கரெக்டா ஆஃப் டேக்கு அப்புறமா எந்திரிச்சு, ஏங்க எனக்கு சரியாயிருச்சு நீங்க வேலைக்கு போங்கன்றாங்க. அவ்வளவுதான். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நடிச்சா கூட போதுங்க, ஆனா நடிச்சா கண்டுபிடிச்சோம் பார்த்துட்டே இருப்பாங்க, நடிக்குதா இல்லையா அதையும் செக் பண்ணிக்குவாங்க. தெரியாதமா நடிக்கணும். சில பெண்களுக்கு நடிச்சாவது தொலை, அது கூட பண்றது இல்லைன்னு கேட்பாங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆண்களுக்கு பிடிச்சது என்ன, பெண்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி செஞ்சாதானே 2 பேரும் நிம்மதியா வாழ முடியும். எதுக்கு குடும்பம் நடத்துறோம்? 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழ்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்கு தானே. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்னு ஆண் கொடுக்கறதே கிடையாது, ஒரு ஆணுக்கு என்ன வேணும் பெண் கொடுக்கறதே இல்லைங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை பேசும் பொழுது என்னை ஒரு ஆணா நினைச்சு முதல்ல பார்க்காதீங்க. என்ன சாலமன் பாப்பையா மாதிரி பாருங்க, நடுவர். நான் இங்கேயும் பேசுவேன் அங்கேயும் பேசுவேன், நான் உண்மை மட்டும் தான் பேசுவேன், சாதகம் பேச மாட்டேன். புரிஞ்சுக்குங்க, 2 பேருக்கு மேல தப்பு இருக்குங்க, 2 பேரும் ஒழுங்குபடுத்தணும். ஆனா எல்லா பெண்களும் இந்த ஆம்பளைகளே மோசம் சொல்றாங்க, எல்லா ஆண்களும் இந்த பொம்பளைகளே மோசம் சொல்றாங்க. 2 பேரும் மோசம் இல்ல, புரியலை. சோ இனிமேல் ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்களும், ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் ஆண்களும் மாத்தி மாத்தி கொடுத்து அப்ரிசியேட் பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தினாதான் 2 பேரும் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்க பாருங்க, கிராமத்து பக்கம் போய் பாருங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு முன்னால சைக்கிள்ல ஒரு மனைவியும் ஒரு கணவனும் அத பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த மனைவி டிரெஸ் சாரிய பட்டு சாரி கட்டிட்டு 2 பேரும் சைக்கிள்ல, அது காத்து கம்மியா இருக்கும், ஓட்ட சைக்கிள் இருக்கும், அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்டு இந்த முகத்தை பாருங்க. அந்த மாதிரி சிரிப்பை யாருமே பார்க்க முடியாதுங்க. இதே சிட்டிக்குள்ள பாருங்க, ஆடி கார்ல 2 குரங்கு உட்காந்துட்டு போவாங்க, கணவன் மனைவியும். நல்லா நெக்லஸ் போட்டிருக்குங்க, டைமண்ட் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கும். அங்க என்னமோ இருக்கு, இங்க என்னமோ இல்ல, கண்டுபிடிங்க. அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, அன்பு மட்டும்தாங்க இருக்கு. இங்க அன்பு மட்டும்தாங்க இல்ல, மத்த எல்லாமே இருக்குதுங்க.
எல்லா கணவனும் சொல்றது என்னன்னா, அவளுக்கு என்ன நான் பண்ணல, வீடு வாங்கி கொடுத்திருக்கேன், கார் வாங்கி கொடுத்திருக்கேன், நகை வாங்கி கொடுத்திருக்கேன், எல்லாம் கொடுத்திருக்கீங்க, அன்பை கொடுக்கலை. அவங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். அன்பை கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் நீங்க குடிசையில கூட வாழலாம், சோறு கூட போட மாட்டோம், அவங்க சம்பாரிச்சு போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை அன்பு, அக்கறை, கருணை. அதை கொடுத்துட்டா போதுங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உதவி செஞ்சாதான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, ஆபீஸுக்கு வேலைக்கு போற ஆண், வீட்டிலேயே இருக்கிற பெண், இவங்க ரெண்டு பேத்துக்கும் எங்க ஒற்றுமை இல்லாம போகுதுன்னு பார்க்கலாம். எங்க நான் கேட்கிறேன், காலையில 8 மணிக்கு ஆபீஸுக்கு போறீங்களே ஆண்கள், பெண்கள் வழி வச்சுக்கிறீங்களா? 8 மணிக்கு, நைட் 8 மணிக்கு திரும்பி வராரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலைல 8 மணிக்கு போன ஆண் பகல் ஃபுல்லா பிசினஸ், வேலை, வியாபாரம், நஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வியாபாரத்தை யோசிச்சு உங்க குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக சம்பாரிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரா? வரும்போது எவ்வளவு டயர்டா இருப்பாரு, எவ்வளவு மூளைக்கு வேலை கொடுத்திருப்பாரு. பிசினஸ், வெயில், பணம் பிரச்சனை எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப பிசினஸ் சாதாரண விஷயமா? அப்போ இந்த பெண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? காலையில 8 மணிக்கு வேலைக்கு போன ஆண் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு இல்லையா? அப்போ 8 மணிக்கு வந்த உடனே கதவை திறந்த உடனே கட 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 கடன்னு எங்க அப்படிங்க இப்படிங்க அதாச்சு இதாச்சுன்னு பேசுறீங்க இல்லையா? அது ஆண்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட இவங்க வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையை பத்தி லைனா லிஸ்ட் போட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருங்க. இப்பதானே வீட்டுல வந்திருக்காங்க. நானே சொல்றேன், இனிமேல் வீட்டுக்குள்ள வந்த ஆண்கிட்ட வந்த உன்ன பிரச்சனையை சொல்லாதீங்க, சரிங்களா? கதவை திறந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை, வாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க வாட்டி சமையல் ரூம்ல போந்துருங்க. அவர் பக்கத்திலே போகாதீங்க. உலகத்தில் இருக்கிற கணவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அவர் என்ன தெரியுமா? அவரை போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, லுங்கி கட்டிட்டு, அப்படி மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு, பேப்பர் படிச்சுட்டு, டிவி பார்த்துட்டு, உண்மையிலே பாருங்க, வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஒரு கணவன்கிட்ட பேசாம இருந்து பாருங்க, ஒரு அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருப்பாரு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு முயல், நாய், ஒரு பூனை இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கண்டுக்காதீங்க, சரியா? பேசாம இருங்க, அரை மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. அவர்கிட்ட எப்ப தெரியுமா பேசணும்? கரெக்டா அரை மணி நேரம் தாங்க. கரெக்டா அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஆம்பளைங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஏமா உங்க அம்மா வராங்கன்னு சொன்னீங்களே, எப்ப வராங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்கள் எப்பொழுதுமே மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா? அப்ப காலை 8 மணிக்கு போனவங்க நைட் 8 மணி வரைக்கும் 12 hours புத்தி வேலை கொடுத்தாங்களா? ஆபீஸ் மோடா. வீட்டுக்குள்ள வரும்பொழுது புத்தி இருக்கு இல்லையா, அது வீட்டு மோடுக்கு வராது. ஆபீஸ் புத்தியில் இருந்து வீட்டு புத்தி வரக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் மட்டும் ஆண்களை ஒண்ணுமே பேசாம பழக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ½ hour ரிலாக்ஸ் ஆகி வீட்டு சூழலுக்கு வந்துருவாங்களா? அவங்களா உங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு பக்கத்துல போய் இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. அவர் மெமரிக்கு போயிரும், சரியா பதில் சொல்லுவாரு, உங்ககிட்ட அன்பா பேசுவாரு. எல்லா பெண்களும் செய்கிற தவறு என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்த உடனே கடற்கடன்னு பேசுறீங்க இல்லையா, அவர் என்ன பண்றாரு? சரி, கோவப்பட்டு சண்டை போட்டுறாரு. நல்லா பாக்குறேங்க, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பேசுறதாங்க சண்டைக்கு அடிப்படை காரணமா இருக்கு. இன்னொரு பெண்களுக்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், இந்த ஆம்பளை கிட்ட என்ன சொன்னாலும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அது காரணம் என்னன்னா, நீங்க சொல்ற டைம் சரியில்லை. வீட்டுக்குள்ள வந்து சொல்றீங்களா, அது மண்டையில ஏறவே ஏறாது. ஒரு ½ hour சொல்லி பாருங்க, சொன்னது அப்படியே மண்டைக்குள்ள போங்க. அதனால பெண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறேன், தயவு செய்து ஆண்கள் வீட்டுக்குள்ள வந்தோன்ன முதல் அரை மணி நேரத்துக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே பேசாம இருந்து பாருங்க, அந்த வீடு ஆண்களுக்கு பிடிக்கும். இப்போ அடுத்த பக்கம் சொல்றேன், எங்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன், காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு 8 மணிக்கு வரீங்களே, உங்களையே நினைச்சு ஒரு ரத்தம் சதையுமா ஒரு உயிர் உங்க ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி துவைச்சு பெட் எல்லாம் கிளீன் பண்ணி கக்கூச கழுவி விட்டு குழந்தைய பார்த்து சமையல் பண்ணி உங்களுக்கு பிடிக்கிற சமையல்லாம் பண்ணி வச்சு எங்க ஆத்துக்காரர் வருவாருன்னு 8 மணிக்கு வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறாங்களே, 24 மணி நேரம் யோசிச்சுட்டு உங்களே நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னா முதல்ல அரை மணி நேரம் அவங்க கிட்ட பேசணும். என்ன இப்போ பாருங்க, மாத்திட்டேன். அதாவது ஒரு மனைவிக்கு என்ன வேணும்னா, வீட்டுக்குள்ள வந்த உடனே கணவன் தன்னை பற்றி விசாரிக்கணும், தன் மேல அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால எல்லா ஹஸ்பண்டுக்கு சொல்றேன், வீட்டுக்குள்ள போன உடனே புரிஞ்சுக்குங்க,
எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதையெல்லாம் குப்பையில போட்டுட்டு முதல் அரை மணி நேரம் மட்டும் எங்க மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10 விஷயம் இருக்குமா? ஏமா நீ மத்தியானம் சாப்பிட்டியா, உன் கால் அடிபட்டு எப்படி இருக்குது, அம்மா வந்தாங்களா, போன் பேசணையா, குழந்தை வந்துருச்சான்னு மிஞ்சி மிஞ்சி போன 10 கேள்வி இருக்கா? வந்த உடனே அக்கறையா அதுமா இதுமான்னு பேசினா இந்த பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பாடா அப்படின்னு அவங்க ஒரு 10 வார்த்தை பேசிட்டு இந்த பெண்கள் எதுமா சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போன உடனே பெண்களை கவனிச்சு பாருங்க, பெண்கள் மாறிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் அப்படிம்பாங்க. அவ்வளவா. சோ வீட்டுல இருக்கிற மனைவிக்கும் வேலைக்கு போற கணவனுக்கும் எங்க தெரியுமா இடிச்சுக்குது? அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல் அரை மணி நேரத்தை இடிச்சுக்கும். அதனால பெண்கள் தயவு செய்து அரை மணி நேரத்தை விட்டு கொடுங்க, இல்ல ஆண்கள் அரை மணி நேரத்தை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த அரை மணி நேரத்தில் அப்புறமா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதனால ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், வீட்டுக்கு போகும்போது மனைவி பார்க்க போகும்போது ஒரு கிளையண்ட பார்க்க போற மாதிரி போங்க. ஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெடி ஆகி ஒரு வீட்டுக்கு போற ஒரு பார்க் இருந்துச்சுன்னா பார்க்ல போய் உட்கார்ந்து அரை மணி நேரம் தியானம் எல்லாம் பண்ணி ஆபீஸ் மூடெல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்கம் ரெடி பண்ணி மூஞ்சியெல்லாம் கழுவி பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்குள்ள போகும்போது உங்க மனைவியை முதல்ல அரை மணி நேரம் கவனிக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆயிட்டு போங்க. ஆனா டெய்லி ஒரு பார்க்குக்கு போறீங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் அந்த சக்காலத்தின்னு சண்டை வரும், அதையும் பார்த்துக்கணும். அடுத்த பாயிண்ட், ஆண்களுக்கு உண்மை பேசினா பிடிக்கும், பெண்களுக்கு பொய் பேசினாதான் பிடிக்கும். அதை பத்தி சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவங்க ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக. போய் சொல்லிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இது இந்த கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ சொல்லிட்டாங்க உங்க மனைவியை தியேட்டர்ல பார்த்தேன்ட்டாங்க. வந்து கேட்கிறாரு, ஏய் எங்க போன? அம்மா வீட்டுக்கு. இல்ல உண்மை சொல்லு. அம்மா வீட்டுக்கு தாங்க போனேன். தியேட்டருக்கு போனதா சொன்னாங்க. எந்த நாதாரி சொன்னான்? உண்மையிலங்க பயங்கரமா திட்டுவாங்க தெரியுமா? எவனோ ஒருத்தர் போட்டு கொடுத்துறான்னு சொல்லி இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணுவாங்க, இல்லை நான் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு. இவருங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிச்சு எங்க என்ன நம்பலையான்னு சொல்லி எதையாவது பண்ணி அவங்க நீங்களே வாயில சரி சரி விடு விடு அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? பல ஆம்பளை கோவம் வரும், பாரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறா கல் நெஞ்சக்காரின்னு சொல்லி அந்த பெண் மேல ரொம்ப கோவம் வரும். அப்படி கோவப்படாதீங்க. ஒரு பெண் ஒரு ஆணிடம் உண்மையை மறைக்கிறதுக்காக நடிச்சு அழுகிறான்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா நடிக்கிறாங்க, ஏன் தெரியுமா அழுகிறாங்க? ஐயோ இவர்கிட்ட நான் பொய் சொன்னேங்கிறது தெரிஞ்சு போனா நாளைக்கு அன்பு இல்லாம போயிருவாரோ, நம்மளை விட்டுட்டு போயிருவாரோ, நம்ம மேல அன்பு இல்லைன்னு சொல்லி கதறி அழுது எப்படி நிரூபிப்பாங்க? ஒருவேளை உங்களை பிடிக்கலன்னா ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றீங்க, புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்களுக்கு சொல்ற, உங்க மனைவி உங்ககிட்ட பொய் சொன்னா உங்களை பிடிக்கும் அர்த்தங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு தெரியாம படத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு, மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டாங்க உங்க ஹஸ்பண்ட தியேட்டர்ல பார்த்தேன்னு. இப்ப பாருங்க கதை மாறி போச்சு. மனைவி கேட்கறாங்க எங்க போயிட்டு வந்தீங்க? ஆபீஸ்க்குமா. இல்லைங்க தியேட்டர்ல பார்த்ததா சொன்னாங்க. இன்னது தியேட்டர் இல்லம்மா அப்படின்னு 10 முறை கேளுங்க. இந்த ஆம்பளைங்க சிரிச்சிட்டு ஆமா தியேட்டருக்கு தான் போனேன் அப்படி சொல்லிடுவாங்க. இப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க மேல கோவம் வருங்க அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி உண்மையை ஆமான்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் என்ன நினைப்பாங்க, இல்ல நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பா, பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க உடனே இல்லம்மா சத்தியமா இல்ல அப்படின்னு நடிச்சு கிடிச்சு அப்படி போயிட்டு வச்சுங்களேன், நல்லா தெரியும் சினிமாக்கு போயிட்டு வந்தீங்கன்னு. நீங்க மட்டும் நடிச்சு இல்ல உண்மையில சத்தியமா இல்ல சொன்னா கேளு அப்படின்னு நடிச்சு கிடிச்சு போயிட்டு வச்சுங்களேன், சிரிப்பாங்க போனதுக்கு அப்புறமா, பாரு எனக்காக என்ன நடிக்குதுன்னு. பிடிக்கும் உங்களுக்கு. உண்மை சொன்னா பிடிக்காது, புரிஞ்சுங்களா? நல்லா கேட்டுக்க. பெண்களுக்கு ஒரு ஆண் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு உண்மையை சொன்னா பெண்ணுக்கு பிடிக்காது. ஆனா ஆணுக்கு தப்பு செஞ்சு மாட்டு உண்மை பொய் சொன்னா பிடிக்காது, புரிஞ்சுங்களா? ரெண்டு வேற வேற கேரக்டர்.
இந்த ஒரு சின்ன விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, இது நிறைய வீட்டு வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன விஷயத்துல மிகப்பெரிய சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. நான் பிராக்டிகல் நிறைய பார்த்திருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, பெண்கள் ஆண்களிடத்தில் பொய் சொன்னா ஆண்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன், இந்த கணவன் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனா உண்மையை சொல்லிடுவாங்க. நான் அப்படி இப்படின்னு இவங்களை பத்தி கெட்ட விஷயத்துல ஓப்பனா சொல்லுவாங்க இல்லையா? பெண்கள் சந்தோஷப்படுங்க. உலகத்தில் ஒரு ஆண் யார்கிட்ட உண்மை சொல்லுவாரு? தனக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவாரு. இப்ப புரிஞ்சுங்களா? ஆண்கள் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் உண்மையை சொல்லுவாங்க, பெண்கள் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் பொய் சொல்லுவாங்க. நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம். இது தேவைப்படும், சில பேருக்கு வாழ்க்கையில் தேவைப்படும். வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல ஒருவேளை இதனால நம்ம பிரியக்கூடாது. இந்த விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா சில இடத்துல நான் சொல்றது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், என்னைக்காவது தேவைப்படும். இந்த நாலேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, பெண்கள் என்பது மனசு, ஆண்கள் என்பது புத்தி. அவ்வளவுதாங்க. பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் தெரியாது, நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். அதனாலதான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில முடிகொட்டுது, உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்ட விலகவே மாட்டேங்குது. ஏன்னா பெண்கள் இங்க வாழ்றாங்க, ஆண்கள் இங்க வாழ்றாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னா மனசா பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்னா புத்தியா பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது, ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது. அதான் லாக். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாத்த முடிஞ்சிட்டா பெண் ஞானி. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாத்திட்டாருன்னா அவர் ஞானிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நான் நல்லா கேட்டுக்குங்க, இது முக்கியமான உதாரணம். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ். ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்ற விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாது, அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா, நிறைய ஊர்ல நிறைய மிராசுதார்கள், நிறைய மினிஸ்டர், பெரிய பெரிய அதிக விஐபி எல்லாம் 2 வைஃப் வச்சிருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க, 2 வைஃப் கூடவே வருவாங்க. சொல்லுவாரு, இவரு இது வந்து இளைய சம்சாரங்க, இது மூத்த சம்சாரம். சொல்லிருக்காங்களா இல்லையா? இது டிவில பேப்பர்ல நேர்ல பாக்குறமா இல்லையா? எல்லாம் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எந்த பெண்ணாவது 2 காலை கூட்டிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க, இது இளைய ஹஸ்பண்ட் சொல்லி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இதுல இருந்து என்ன புரியுது? என்னன்னா, நல்லா கேளுங்க, இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. அது இந்த உதாரணம் இப்படிதான் இருக்கு, வேற வழி இல்லை சொல்லி. ஏன்னா ஒரு பெண், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாம இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனசுல வீக். ஆனா கணவன் அப்படி இல்லை. 15 வருஷம் ஒன்னா இருந்த ஒரு மனைவிய ஒரே செகண்ட்ல சரி பிடிக்கலையா போன்ட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாரு. நினைச்சே பார்க்க மாட்டாருங்க. ஏன்னா ஒரு புத்திசாலி, பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியும். ஒரு பெண் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாது. சோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வீக்கா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாம இருக்கிறது தான். நீங்க தயவு செய்து நான் சொன்ன அந்த தியானம் எல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாத்த முடியும், ஆனா மனசை வச்சு புத்தியை மாத்தவே முடியாது. ஒரு ஆண், நான் சொல்ற தியானம் எல்லாம் போய் விபாசனாலாம் போனீங்கன்னா மனசை வச்சு புத்தியை மாத்திர கெப்பாசிட்டி என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க கிங். சோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணை மனசா பாருங்க, ஒரு ஆணை புத்தியா பாருங்க. ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காதீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க. ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிக்கல பேசாதீங்க, நல்லது கெட்டது மட்டும் பேசுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டிட்டு போறாரு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போய், ஏய் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன், போய் ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. காஸ்ட்லியா புடவை எடுத்துக்கோன்னு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அங்க போய் இருக்கிற எல்லா புடவையும் பார்த்து அதுல ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துட்டாங்க. ஏங்க இந்த புடவைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இது பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த கணவன் என்ன பண்றாரு, அந்த புடவையின் ரேட்டு பாக்குறாரு. அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, இவர் ரேட்டு தான் முதல்ல பாப்பாரு. ரேட்டு பாக்குறாரு, 20,000 ரூபாய். இவர் பெரிய புத்திசாலியாமா. இவர் சொல்றாரு, ஏய் இந்த புடவை வேண்டாம், நீ வா கூட்டிட்டு போய் 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கங்கிறாரு.
இவர் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, அந்த படம் வேண்டாம், வா கூட்டிட்டு போய் 1 லட்சம் ரூபாய்க்கு மனசுக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, இந்த கணக்கு ஒரே சந்தோஷம். அவ 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன், சந்தோஷம். ஹலோ, பெண்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சமா 20,000 முக்கியம் இல்ல, பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அதான் முக்கியம். அந்த இடத்துல கோட்டை விடும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கிறது இல்லை. அதனால ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரியே இந்த பெண்கள் போவாங்க. அது மட்டும்தான் பாருங்க, நல்லது கெட்டது பார்க்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த ஆண்கள் கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காத பார்க்காதீங்க. ஆண்கள் எப்பவுமே புத்திசாலிகள், அவங்க நல்லது கெட்டது தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்படி என்ன பண்ணணும், ஒரு ஆணை புத்தியா பாருங்க, ஒரு பெண்ணை மனசா பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். ஒரு புத்தியும் மனசும் சேர்ந்து ஒன்னா வாழும் பொழுது குழப்பம் தான் வரும். அப்ப புத்தி மனசுக்கு விட்டு கொடுக்கணும், மனசு புத்திக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாதான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, வேலைக்கு போற கணவன் வீட்டில் இருக்கிற வைஃபை பத்தி பார்த்தோமா? இப்போ 2 பேரும் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே மாதிரி வேலைக்கு போனா குடும்பம் உருப்படாது. இங்க பாருங்க, ஏன் தெரியுமா? 2 பேரும் ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரே வேலைக்கு போகும்போது 2 பேத்துக்கும் ஒரே விதமான எனர்ஜி லாஸ் ஆகுமா? அதை எங்க வந்து கெயின் பண்ணிக்கிறது? உதாரணத்துக்கு, நான் ஒரு ஸ்பீக்கர் மைக்கு பிடிச்சி 8 மணி நேரம் பேசுறேன்னா, என் மனைவியும் ஒரு ஸ்பீக்கர் சொல்லி எங்காவது போய் அவ 8 மணி நேரம் பேசிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு என்ன சக்தி செலவாச்சோ அவளுக்கும் அதே சக்தி செலவாயிருக்குமா? 2 பேரும் ஒன்னா சேரும் பொழுது 2 பேத்துக்கு திருப்தி இருக்காதா? பக்கத்துல வரக்கே பிடிக்காதா? எனர்ஜி இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது சைக்காலஜி, இப்ப பாக்குற எனர்ஜி. புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, போக போக பிடிக்காம சண்டை வந்து பிரிஞ்சிருவோம். காரணம் என்ன? 2 பேத்துக்கிட்டையும் ஒரே எனர்ஜி இல்லை. அதனால ஒரு ஐடியா சொல்றேன், 2 பேரும் வேலைக்கு போலாம், 2 பேரும் ஒரே வேலைக்கு போக கூடாது. 2 பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள். எப்படி இருக்கும்? 2 பேரும் போய் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்போது 2 பேருக்கு ஒரே மாதிரி சக்தி செலவாகுமா? அப்ப 2 பேரும் ஒன்னா வரும்போது சக்தி இருக்காதா? புரிஞ்சுங்களா? பெங்களூர், சிங்கப்பூர் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரங்க, மும்பை எல்லாம், அங்கெல்லாம் போனா ஒரே கேவலமா இருக்குங்க. எங்கிட்ட வந்து எல்லாரும் பேசும்பொழுது இவரு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுங்க, அவர் 4வது ஹஸ்பண்டுங்க, இவரு 7வது ஹஸ்பண்டுன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், 2 பேரும் மாசம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். பாத்தீங்கன்னா கல்யாணம் மாறிட்டே இருக்குது. சிங்கப்பூர்ல கல்யாணமே கிடையாது, லிவிங் டுகெதர். புரிஞ்சுக்க காரணம் என்னன்னா, ஒருத்தர் கூட 1 வருஷம் மேல வாழ முடியலைங்க. காரணம் 2 பேரும் ஒரே வேலையை பார்க்கறது தான். புரிஞ்சுக்குங்க, 2 பேரும் வேலைக்கு போலாம், ஒரே மாதிரி சக்தி செலவாகிற வேலைக்கு போகக்கூடாது. 2 பேரும் ஏரோஸ்டர் எப்படி இருக்கும்? 2 பேரும் போய் வெல்கம் டு கிங் ஃபிஷர் இழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குரங்கு மாதிரி இருக்குங்க. ஏன்னா பகல் ஃபுல்லா சிரிச்சு தீந்து போயிடும். ஆப்போசிட்டா இருப்பாங்க, நர்ஸ் போல கல்யாணம் பண்ணிக்காதீங்க, கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லா நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட கவனிச்சு வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுக்குங்க, 2 பேரும் ஒரே மாதிரி சக்தி செலவு பண்ற. நல்லா கேட்டுக்குங்க, 2 பேருக்கு வேலைக்கு போக வேண்டாம் சொல்ல, 2 பேரும் ஒரே சக்தி செலவு பண்ற வேலைக்கு போகும் பொழுது 2 பேரும் ஒன்னாக வாழ முடியவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கணவன் கால் சென்டர் போறாரு, போன்ல பேசிட்டே இருக்காருன்னா மனைவி ரிசப்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது. மனைவியும் போன்ல பேசிட்டு வந்தா ஒன்னா இருக்க முடியாதா? மனைவி பேசாத வேலைக்கு போகணும். புரிஞ்சுங்களா? கணவன் நிறைய உடல் உழைப்பு இருந்தா மனைவி உடல் உழைப்பே இருக்கக்கூடாது. சோ ஆப்போசிட் வேலை செஞ்சுட்டு 2 பேரும் ஒன்னா இருந்தா ரொம்ப நாளைக்கு ஒன்னா குடும்ப நடத்துறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இது ஒரு பாயிண்ட். கடைசியா நான் ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்கிறேங்க. என்னன்னு கேட்டா, நான் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 3 பெண்கள், சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள். இன்னொரு வீட்டில் ஒரு 3 பெண் குழந்தைகள். இந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் 3 பேர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க.
ஒரு நாள் என்னாச்சு, இந்த 3 பெண் குழந்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். சும்மா ஒரு 1 hour, ஜஸ்ட் ஒரு 2 hours அங்க இருக்க போறோம் அந்த வீட்டுல. அப்ப பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது. 3 hours அந்த 3 குழந்தைகளை விட்டு இல்லைங்களா, 3 மணி நேரமும் 2-3 குழந்தைகளும் 6 குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டாச்சு. அந்த 3 பேர் சண்டை, இந்த 3 பேர் சண்டை. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல ஒரு ரிசர்ச் யோசிச்சு பார்த்தாங்க. ஏன் 2 பேரும் அன்பா விளையாண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தேன். நீ ஏமா விளையாண்டுன்னு கேட்டு சொல்லுது, அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் அங்கிள் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களாமா. அவ புரியுது இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க, 2 மணி நேரம் இருப்பாங்க போது 2 மணி நேரத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா. இதே டெக்னிக்க நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேங்க. நிறைய ரிசர்ச் பண்ணேன். என்ன ஆகுதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டோடைய அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு உதாரணம், சாம்பிள் சொல்றேன். கணவன் சென்னையில கணவன் மனைவி வீடு எடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வேலை செய்யற இடம் சேலம்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் சேலம் வேலை செய்யறாரு, மனைவி சென்னையில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துருவாரு, திங்கக்கிழமை காலைல போயிடுவாரு வச்சுக்கங்களேன். எப்படி இருக்கும், ஒரு வாரம் ஃபுல்லா லவ்வுங்க. போன்ல சாப்பிட்டியா, நீங்க சாப்பிட போற அப்படின்னு ஒரு வாரம் பார்க்காம லவ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரு நாள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஃபுல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா லவ் பண்றாங்க போன்ல. அப்புறம் தான் கண்டுபிடிச்ச, ஒன்னாவே இருந்தா சண்டை வந்துருது. 4 நாள் ஒருக்கா பார்த்துக்கிட்டா அந்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. அதுக்காக பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒன்னாவே கூடவே இருக்கும் பொழுது அந்த மைனஸ் எல்லாம் பார்த்து ரெக்கார்ட்ஸ் ஏறி சண்டை போட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் போட்டு 2 பேரும் மட்டும் தனியாக கிளம்பி போயிருங்க. ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை 5 நாள் 2 பேரும் மட்டும் தனியா ஊர் சுத்திட்டு வரும்பொழுது அந்த 5 நாள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தாங்குதுங்க. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விளக்கமான உரை இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு நிறைய தெரியும், பட் பாயிண்ட் எடுத்து சொல்ல தெரியல. பிராக்டிக்கலா நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ஒரு டிக்ஷனரி கொடுக்குறேங்க. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் ஒரு புக் இருக்கு, தமிழ் புக். men are from Mars, women are from Venus அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம். ஆங்கில புக் வேணும்னா நம்ம இமெயில் ஐடிக்கு ஐ நீட் திஸ் புக் அனுப்பிச்சீங்கன்னா பிடிஎஃப் புக் அனுப்பிச்சு வைப்போம் ஃப்ரீயா. தமிழ் புக் வேணும்னா நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த புக்ல ஒருத்தர் ஜான் கிரேன் ஒருத்தர் என்னாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு மனைவி கிட்ட டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு உட்கார்ந்து யோசிச்சு புது கல்யாணம் பண்ணி புருஷமா 2 பேரும் உட்கார்ந்து யோசிச்சு ஏன் சண்டை போட்டோம், எதுக்கு பிரிஞ்சோம் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எழுதப்பட்ட புக்குங்க. அந்த புக்கை படிச்சா அதை படிக்க எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் புரிஞ்சுது. இங்க பாருங்க, நான் சொல்றேன் இல்லையா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, புரிஞ்சுக்குங்க. நான் எந்த புக்கையும் படிக்கல, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் உரை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கல்யாணம் பண்ண 6 மாசம் கஷ்டப்பட்டேன்னு. உண்மையிலங்க அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஏதாவது ஒரு பையன் தப்பான என்ன சொல்றாங்க, ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்கிறாங்களா? ஏன் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒருத்த கல்யாணம் பண்ணி சக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி கேட்கிறேன், அண்ணன் தம்பியோட பிறக்காத பொண்ணு அப்படிதான் இருக்கும். ஏங்க நீங்க கேட்கும்போது மட்டும் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்கறீங்களா? திருப்பி கேட்கிட்டா அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்பேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டுல 2 பெண்கள் 5 ஆண்கள் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஆண்கள்ங்கிறது வேற பெண்கள் வேறங்கிறத சைக்காலஜி புரிஞ்சு வளருவாங்களா? ஏன் தெரியுமா, பொண்ணு பார்க்க போகும்பொழுது கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஏன் தெரியுமா பாக்குறாங்க, அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணோட அனுசரிச்சு வாழ்றதுக்கு தெரியும். அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணு என்ன தெரியாதா, அவன் பிஹேவ் பண்ண தெரியாது, அந்த பெண்ணுக்கு பிடிக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையன்,
எங்க வீட்டுல 3 பசங்க, அண்ணன் 1 தம்பி 1. நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, அதுக்கு அண்ணன் தம்பியே கிடையாது. என்னாச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணி அடிச்சுக்கிட்ட பாருங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. முதல்ல சினிமா படம் எல்லாம் பார்ப்பேன், வடிவில் அடிக்கிறதெல்லாம், சுவாவேசர்லாம் அடிக்கிறதெல்லாம். எனக்கு பார்த்து சிரிப்பேன், இப்படி எல்லாம இருப்பாங்க, என்ன காமெடின்னு. அடி வாங்கும் போது தாங்க தெரிஞ்சது அதெல்லாம் கம்மி. குனி வச்சு குத்துன்னு குத்துவா. இப்படி ஒண்ணுமே எங்க பாருங்க, உண்மையிலே சொல்றேங்க, நான் எங்க அம்மாவை தொட்டது இல்லைங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா எங்க அம்மா அப்படி பழகிட்டாங்க. எங்க அம்மாவை கட்டி பிடிச்சது இல்ல, கிஸ் பண்ணது இல்ல, மடியில படுத்தது இல்ல, மத்தவங்க எல்லாம் பண்ணும்போது பொறாமையா இருக்கும். அப்படி ஒரு பெண்ணுடைய வாசனையே, ஒரு பெண்ணை எப்படின்னே தெரியாத என்ன கொண்டு போய் ஒரு ஆணே தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டி விட்டா, ரெண்டு என்னாச்சு, நாங்க சண்டை போட்ட மாதிரி யாருமே போட்டுக்க மாட்டாங்க. 6 மாசம் பிரிஞ்சாச்சுங்க, இப்ப கூட இல்ல, போயிட்டா செட்டில் ஆயிட்டா போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, இந்த 6 மாசத்துல எனக்கு கிடைச்ச அந்த அடி, வேதனை, வலி, கவலை, பிரிஞ்சு வந்தனா ரிசர்ச் பண்ணுங்க. சொன்னோம் இல்லையா, எனக்கு ஒரு பிரச்சனை ரிசர்ச் பண்ணுவேன்னு, யார்கிட்ட கேட்கலீங்க. 24 hours உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமும் எங்க என்ன பேசணும், என்ன பேசணும், ஏன் சண்டை வச்சுன்னு யோசிச்சு இப்ப நான் சொன்னது இருக்கு இல்லையா, நான் எங்கேயும் படிக்கலீங்க, எனக்கு புரிஞ்ச விஷயம். புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் தயாராயிட்டேன் அடுத்த இதுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த புரிதல் இல்லாம நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணா மறுபடியும் சண்டை தானே வரும். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்ப நிம்மதியா வாழணும். புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை ஒரு முறை வந்தா பரவாயில்ல, 2 முறை வந்தா பரவாயில்ல, 7 முறை வரக்கூடாது. சோ இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் தப்பிச்சு ஓடல இல்ல, வேற பிறகு கல்யாணம் பண்ணிக்கல இல்ல, யோசிச்சு புரிஞ்சுட்டுனா. இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தெரிஞ்சு எனக்கு இப்ப ஒரு பெண்ணோட வாழ்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடி சொல்றேன், ஒண்ணு இல்லைங்க, வாழ்க்கை என்பது அனுபவம். ஒரு கஷ்டம் வந்தா கத்துக்குங்க, கத்துக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு, நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கு, மீண்டும் அந்த சிக்கல் வராது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு வண்டியை நல்லா கேட்டுக்குங்க, ஒரு வண்டியை ஓட்ட தெரியலங்கிறக்காக வேற வண்டி மாத்தனா அந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. இருக்கிற வண்டிய ஒழுங்கா ஓட்டுறதுக்கு கத்துக்கணும். நாம வேற வண்டி மாத்திரக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். சேம் வண்டி டெக்னிக் மட்டும்தான் வேற. புரிஞ்சுக்குங்க, இந்த வண்டியே ஓட்ட தெரியல, இன்னொரு வண்டி போய் என்ன பண்ண போறீங்க? சோ ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புக்கு வாங்கி எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும். 60 வயசு ஆனாலும் படிங்க, இன்னும் 300 வயசு பாக்கி இருக்கு. இன்னொரு புக் இருக்கு, காதலின் மொழிகள் 5 புக்குங்க. அதுவும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி பத்தி தெளிவா எழுதின புக்கு. இந்த 2 புக்கு மட்டும் படிச்சிட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இனிமேல் நம் வாழ்க்கை நம் கையில். சில பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாமா கோர்ஸுக்கு போகணும்? ஆமா, எங்க ஒரு செல்போன் வாங்கும் போது கேட்லாக் கொடுக்கறாங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது கேட்லாக் கொடுக்கறாங்களா? எங்க ஒரு கார் வாங்கும் போது கேட்லாக் தராங்க. மனைவி வாங்கும்போது மட்டும் கேட்லாக் கொடுக்கல, எப்படிங்க மெயின்டைன் பண்றது? ஒரு கணவன் வாங்கும் போது ஒரு கேட்லாக் வேணுமா வேண்டாமா? அது இல்லாம தாங்க இவ்வளவு சிக்கல். அதனால ஆண்களின் பூர்வீகம் செவ்வாயும் காதலின் மொழிகள் 5 புக்கை கண்டிப்பா எல்லாரும் படிங்க. நான் பேசின ஆடியோ வீடியோ இருக்குது, திரும்ப 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 கேளுங்க. இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.